இப்போ மல்லி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விஜய்க்கு என்ன செய்றதுன்னே தெரியல. ரொம்பவே பதறி போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்ககிட்ட கேட்டு பார்க்குறாங்க. அவங்க மலைப்பகுதியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? அங்க யாருமே இல்ல அப்படிங்கிறதால, இப்ப விஜய் மல்லிய தூக்கிட்டு வராங்க. வர வழியில ஒரு சின்ன வீடு தெரியுது. அங்க ஒருத்தங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. அங்க ஒரு வயசான கணவன் மனைவி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட மல்லி மயக்கம் போட்ட விஷயத்த எடுத்து சொல்றாங்க. அவங்க மயக்க நிலையில இருக்கிறத பார்க்குறப்பவே, "தம்பி பதட்டப்படாத நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, "இங்க ஏதாச்சும் டாக்டர் இருப்பாங்களா? ஃபோன் பண்ணி வர சொல்கிறீங்களா? இல்லை நான் போய் கூட்டிகிட்டு போகவா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. "இங்கெல்லாம் எந்த டாக்டரும் கிடைக்க மாட்டாங்க தம்பி. எந்த ஒரு விஷயம்னாலுமே நான் பார்த்துக்கிறேன். நான் மருந்தெல்லாம் கொடுப்பேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலுமே விஜய்க்கு அதில் நம்பிக்கை இல்லை. "இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன். வேறு ஏதாச்சும் டாக்டர் இருப்பாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, "பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை" அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சின்ன மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க. அதை கொடுக்கவுமே இப்போ மல்லி கண் முழிச்சிடுறாங்க. அவங்க கையை நாடி பிடிச்சி பார்க்குறாங்க. பார்க்கவுமே அங்கே இருக்கிற அந்த அம்மாவுமே, "பொண்ணு கர்ப்பமாக இருக்கிறாங்களா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தியா அப்படிங்கிறப்ப அந்த பெரியவர் தலையாட்டிடுறாரு. "நம்ம இப்போ வரைக்குமே மல்லி கர்ப்பமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். ஆனா மல்லி இப்போதைக்கு கர்ப்பமா இல்ல. அவங்க நீர்ச்சத்து குறைபாடுனால தான் மயக்கம் போட்டு விழுந்தாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இப்போதைக்கு ஏமாற்றமா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா மல்லியோட பிரெக்னன்சி ட்ராக் கொண்டு வரதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ மல்லிக்கு நீர்ச்சத்து குறைபாடு இருக்கு அப்படிங்கிறதால அவங்க தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ மல்லி எழுந்திரிச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில இப்போ நாங்கள் கீழே இறங்கி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெரியவங்கள பொறுத்த வரைக்கும், இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே யானைகளோட நடமாட்டம் இருக்குது, நீங்கள் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என் குழந்தைய தனியாக விட்டுட்டு வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்கிறப்ப, "நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, இப்போ விஜய் நாகுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ காலையில் தான் விஜய் மல்லி 2 பேருமே அவங்க இருக்க இடத்துக்கு போவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.